அல்லாஹு கைர். அநேகமான நேர்களுடைய கடிதங்கள் தெளிவுபெறுவதற்காக எழுதப்பட்ட தெளிவு கோரி எழுதப்பட்ட கடிதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவைகளை மூன்றாக எங்களுக்கு பிரிக்க முடியும். அதில் ஒன்று அநேகமான கடிதங்கள் பாகப்பிரிவினையுடன் சம்பந்தப்பட்டதாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே பாகப்பிரிவினைக்குரிய ஃபத்வாக்களை நான் எழுதுவதாக இருந்தால் அது மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான விடயம். ஏனென்று சொன்னால் ஃபத்வா கேட்கக்கூடியவரிடம் அதை பற்றி தெரிவுகள் ஏராளம் கேட்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர் ஃபத்வா ஒன்று கேட்டிருக்கிறார். என்னுடைய தந்தை மௌத்தாகும் பொழுது நாங்கள் 5 சகோதரர்கள் இருந்தோம், எங்களுடைய சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. தந்தை மௌத்தாகிவிட்டால் மாத்திரமல்ல, தந்தை மௌத்தாவதற்கு பிறகு தாய் இருக்கலாம், அல்லது தந்தையினுடைய தந்தை இருக்கலாம், தந்தையினுடைய தாய் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தராக நாம் விசாரித்துக் கொண்டு போகும் பொழுது அதை பிரிப்பதனுடைய சட்ட ஃபத்வாவை அதற்குரிய ஆலோசனையை சொல்லுவது மிகச் சிரமமான கஷ்டமான காரியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் சகோதரர் என்று சொன்னாலும் கூட நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், எப்படிப்பட்ட சகோதரர்கள் என்று சொன்னால், சகோதரர் என்று சொல்லும் பொழுது நாம் 3 வகையான சகோதரத்துவத்தை இஸ்லாம் பேசியிருக்கிறது. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தாய் வழி சகோதரர்கள், தந்தை வழி சகோதரர்கள், அல்லது உடம்புறப்பு, அதாவது தாயும் தந்தையும் ஒன்றாக பிறந்த சகோதரர்கள். அதை கூட தெளிவுபெற வேண்டியிருக்கிறது. எனவே மிகவும் அன்பான ஒரு பணிவான வேண்டுகோள் தான், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி தங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்ப்புகளை அவர்களுக்கு கேட்டுக்கொண்டால் மிகவும் சாலச் சிறந்ததாக இருக்கும். அப்படி நம்மையே தான் இதற்கு சந்திக்க வேண்டும், இதற்குரிய விளக்கம் எடுக்க வேண்டும் என்றிருந்தால் அதை தொலைபேசியின் மூலமாக ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்தில் சந்திப்பதற்குரிய அவகாசத்தையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு வகையான கடிதம் தான். அந்த கடிதத்தினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், வளர்ப்பு மகன் சம்பந்தமான கடிதங்கள். அதாவது தமிழ் வளர்ப்பு மகனுக்கு வளர்ப்பு குழந்தைகள் சம்பந்தமான ஃபத்வாக்கள் ஏராளமான சகோதரிகளும் ஏராளமான சகோதரர்களும் இது சம்பந்தமாக ஃபத்வாக்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் அதை மிக தெளிவான விதத்தில் அதற்குரிய தீர்ப்பை அன்று நான் சொல்லிவிட்டேன். இஸ்லாத்தில் எந்த ஒரு காரணம் கொண்டும் இதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை என்பதை ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்துவிட்டு, அப்படி வளர்த்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நான் தெளிவுபடுத்தினேன். அது ரொம்ப ஹராம். ஷேக் அவர்கள் இங்கு ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது இப்படி வளர்ப்பு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுது அவர்கள் சிறுகாலத்திலிருந்து எடுத்து வளர்த்திருப்பார்கள், குழந்தைகள் காலத்திலிருந்து வளர்த்திருப்பார்கள். சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுது அவர்களும் தனது பிள்ளை போலவே அந்த குழந்தையும் வளர்த்திருப்பார்கள், எந்த விதமான பாரபட்சமின்றி. ஆனால் அந்த குழந்தைக்கும் தெரியாது தான் வளர்ப்பு பிள்ளை என்று. இப்படி சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுதோ வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் இவர்கள் இந்த குழந்தைக்கு அநியாயம் செய்து விட்டதாக சிலர் எண்ணக்கூடும். அதே நேரத்தில் இந்த குழந்தைக்கு இவர்கள் விரும்பினால் அன்பளிப்பாக ஒரு தொகையோ அல்லது சொத்தையோ வழங்க முடியாதா? நிச்சயமாக அவர்கள் அனந்தரக்காரர்கள் அனைவரும் விருப்பப்பட்டால், அதில் மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு ஜனாசா மௌத்தானதுக்கு பிறகு குழந்தைகள் 2 பகுதியாக நீங்கள் சொல்வதை போல பிரிக்கலாம். வளர்ப்பு குழந்தை ஒரு படம், பிறப்பு குழந்தை ஒரு படம். உண்மையிலேயே வளர்ப்பு குழந்தைகளுக்கு எந்த விதமான அனந்தர சொத்தில் பங்கு கிடைக்க மாட்டாது. இதுதான் இஸ்லாமிய சட்டம். ஆனாலும் மீதமுள்ள அனந்தரக்காரர்கள் அவர்கள் விரும்பினால் அவருக்கு எதையும் நன்கொடையாக கொடுக்கலாம். அவர்கள் விரும்புகிறார்கள் அனைத்தையுமே கொடுத்துடுவோம் என்பதாக விரும்பினாலும் அது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. அப்பொழுது அது சதகாவாக ஹதியாவாகத்தான் போய் சேருமே தவிர அது அனந்தர சொத்தாக போய் சேர மாட்டாது. சில கட்டங்களில் குழந்தைகள் எடுத்து வளர்த்துட்டோம், இப்பொழுது என்னுடைய மௌத்துக்கு பிறகு சொத்துக்கள் பிரிக்கப்படும். சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய கட்டத்தில் இந்த குழந்தைக்கு, இந்த வளர்ப்பு மகனுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடைக்க மாட்டாது என்பது உங்களுக்கு புலன்படும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், உங்களுடைய ஜீவிய காலத்திலேயே அவருக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுக்கு எழுதி கொடுத்திடலாம். அதாவது ஹதியாவாக அல்லது கிஃப்டாக அல்லது நன்கொடையாக எடுத்து கொடுத்திடலாம். எனவே இந்த விடயத்தில் தெளிவு பெற வேண்டியவர்கள் இதையும் உலமாக்களை அணுகி நீங்கள் தெளிவுபட்டுக் கொள்வது மிகச் சால சிறந்ததாக இருக்கும். ஒரு நேர் மிகவும் ஆவேசத்திலும் மிகவும் ஆத்திரத்திலும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் இதை செய்துவிட்டோம், இப்படியான ஒரு சம்பவம் நமக்கு நடந்துவிட்டது, ஆனால் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது. அந்த குழந்தையை நாங்கள் எங்களுடைய குழந்தை என்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் எங்களுடைய குழந்தை அல்ல,
இந்த குழந்தை பெருத்து விட்டால் மஹரம் பேண வேண்டிய சிக்கல்கள் உருவாகிறது, எனக்கு வழியாக வர முடியாது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த தவறை செய்து முடித்த ஒருவர் எப்படி நடந்து கொள்ளும் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு குர்ஆன் மிகவும் அழகான விதத்தில் அந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்குள்ள பிரச்சனையாக மட்டும் இருக்கல்ல, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வளர்ந்த ஒரு மகனை, ஒரு குழந்தையை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் என்பதாக மக்கள் பேர் வைத்தார்கள். ஸைத் இப்னு முஹம்மத். ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய பேரை ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் சூட்டிவிட்டார்கள். நபியினுடைய சொந்த மகனுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் வளர்ப்பு மகனுக்கும் கொடுக்கப்பட்டு வந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு சொந்த மகனுடைய மனைவியை எப்படி திருமணம் முடிப்பது ஹராமோ, உதாரணமாக என்னுடைய மகன் அவருடைய மனைவியை மாமனார் திருமணம் முடிப்பது ஹராம், எப்படி சொந்த மகளை முடிப்பது ஹராமோ இதே போல அதுவும் ஹராமான ஒரு கர்மம், ஹராமான காரியம். இது இஸ்லாத்தில் மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விஷயம். இதை கூட அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் செய்து வந்தார்கள். மருமகள், அதாவது வளர்ப்பு மகனுடைய மனைவியை கூட நிக்காஹ் செய்ய முடியாது. இந்த சட்டத்தை உடைப்பதற்காக வேண்டி, இந்த சட்டத்தை உடைத்து எறிவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தையே நடத்தாட்டி காட்டினான். ஏனென்று சொன்னால் சில கட்டங்களில் சில விடயங்களுக்கு சட்டமாக சொல்லுவதை விடவும் ஒரு நடப்பாக, ஒரு செய்தியாக சொல்லுவதை விடவும் ஒரு சம்பவமாக, ஒரு நிகழ்வாக அதை நடத்தாட்டி காட்டினால் அது என்ன செய்யும், அதில் பெரிய மக்களுக்கு பாடம் ஏற்படும். ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய மகன் என்பதாக சொல்லப்பட்டு வந்தவர்களுக்குரிய நிக்காஹை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வைக்கிறார்கள். யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த மதினி, மாமியின் மகள். நாங்கள் சொல்லுவோம் முறப்பெண் என்பதாக. இஸ்லாத்தில் முறப்பெண் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு நமக்கு இல்லை. அது எப்படி வந்தது என்பதும் அதற்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதற்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. இஸ்லாமிய பழக்க வழக்கம் அல்ல. முறை பொன் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தவில்லை. சரி, எப்படி இருந்தாலும் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைனபை இந்த ஸைதுக்கு நிக்காஹ் செய்து வைத்தார்கள். அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை, பிரேக் ஆவது, தலாக்ல போய் சேர்கிறார்கள், தலாக்கு சொல்லப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், ஹஜ்ரத் ஸைதுடைய மனைவி ஸைனப் ஸைதுடைய தலாக்கை விட்டு முடித்துக் கொண்டு இத்தாவையும் அனுஷ்டித்து முடித்ததற்கு பிறகு நாங்கள் அந்த பெண்ணை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்து வைத்து விட்டோம். அதாவது அல்லாஹ் வழியாக நின்று நிக்காஹ் செய்து வைத்தான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், அந்த ஜாஹிலியா காலத்திலிருந்து அந்த பழக்க வழக்கத்தை முறித்து அடித்து அடியோடு இல்லாமலாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சத்திரத்தை இஸ்லாம் வைக்கவில்லை என்பதை மக்களுக்கு சொல்லிக் காட்டுவதற்காக வேண்டி, அப்படிப்பட்ட ஒரு அம்சமாகத்தான் இந்த குழந்தை வளர்ப்பை இஸ்லாம் பார்த்திருக்கிறது. அதை முற்றாக அழித்து ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு விஷயத்தை, இந்த சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லுகிறான், யாருக்காவது அப்படி நடந்து விட்டால், தெரியாத காலத்தில் நடந்து விட்டால் ரெண்டு கட்டம் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, நீங்க ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தீங்க, ஆனா உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த புள்ளையினுடைய உண்மையான தாய் தந்தை யார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்திருப்பீங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்டவர்கள் உரியவரிடத்தில் அந்த குழந்தையை ஒப்படைப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த முயற்சி ஒரேடியாக போய் நீ என்னுடைய குழந்தை அல்ல, நீ நாளைக்கு போக வேண்டும் என்பதாக சொல்லி மனதை உடைப்பதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், அதை ஒரு வகையான விதத்தில் படித்த கட்டங்கட்டமாக அந்த பிள்ளையினுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். நான் இந்த வீட்டுக்கு ஒரு வளர்ப்பு மகனாகத்தான் வந்திருக்கிறேன், என்னுடைய உண்மையான தாயும் தந்தையும் இங்கிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், வழங்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவர்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவர்களை அழையுங்கள். அதாவது இன்னாருடைய மகன் என்பதாக நீங்கள் அழையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உங்களுக்கு தெரியாது, வைத்தியசாலையில் வைத்தெடுத்தோம், 600 ரூபாய் பணத்துக்கு இன்றைக்கு ஒரு குழந்தை விற்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறது. வைத்தியசாலையில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்தோம். அந்த குழந்தையை தந்துவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள், யாரென்றும் சொல்லவில்லை, அடையாளமும் தெரியாது. இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க என்றால் என்ன செய்வது?
எங்கே திருப்பி அனுப்புவது, யாருடைய வீட்டுக்கு அனுப்புவது, இப்படிப்பட்ட ஒரு சர்வசங்கடமான கட்டத்துக்கு நீங்கள் ஆளாக இருப்பீங்க என்றால் அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு உள்ளே வைத்துக் கொண்டு மஹரம் பேணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கல்வில் நீ எங்கோ இருந்து வளர்ப்பதற்காக வேண்டி எடுக்கப்பட்டு வளர்த்த ஒரு குழந்தை என்று சொல்லுவதை அவருக்கு ஞாபகப்படுத்தி